வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறேன். என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமான மனசுக்கு நெருக்கமான நண்பர்களாக இருப்பவர்கள் கமல்ஹாசன் சார், ரஜினிகாந்த் சார். அந்த ரஜினிகாந்த் சார் யாருக்கு தான் பிடிக்காது? கிட்டத்தட்ட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு இது பொன்விழா ஆண்டு, 50வது ஆண்டு. அவரை நம்ம வாழ்த்துவோம், வணங்குவோம். இன்னும் அவர் ஆரோக்கியத்தோட இருந்து பல வெற்றி படங்களை கொடுக்கணும்னு நம்மளையெல்லாம் உற்சாகப்படுத்தணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்குவோம், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இப்போ சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் நடித்திருக்கிற அந்த கூலி எப்படிப்பட்டது, எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை இந்த வீடியோல நாம பார்க்க போகிறோம். இந்த வீடியோல நிறைய பேர் இப்ப ட்ரெண்டிங்கா என்ன ஆயிட்டு இருக்கு 2 நாளா அப்படின்னு சொன்னாக்க, விஜயோட கும்பல் வந்து ரஜினி படத்தை சின்ன பின்னமாக்கி சதைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 பேரும் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா? அதே போல இப்ப விஜய் வந்து வேணும்னே அவங்க ரசிகர்கள் எல்லாம் ரஜினி படத்தை டேமேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வலைதளங்கள்ல எங்க பார்த்தாலும் இருக்கு. நான் இங்க ஹானஸ்டா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ. 2வது, நான் விஜய்க்கு சொம்பு தூக்குறவனோ காவடி தூக்குபவனோ அல்ல. முழுக்க முழுக்க என்னுடைய 57 வருடத்துல நான் சினிமாவை ரொம்ப ரொம்ப நேசிச்சிட்டு இருக்கிறவன் அப்படிங்கிற அடிப்படையில பல உரிமைகளை எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை, கூலி திரைப்படத்தை பத்தி முழுமையா ஹானஸ்டா இந்த ரிவ்யூவை பேசுறேன். திரும்பவும் சொல்லிக்கிறேன், நான் விஜயுடைய சொம்பு தூக்கி அல்ல, விஜயுடைய சொம்பு தூக்கி அல்ல. சரி, கூலி திரைப்படம், லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு ஹாட் டாபிக் டைரக்டர்ல மிக முக்கியமான டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். LCU அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்த வகையிலையா இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜனுடைய படத்துடைய மேக்கிங் ஸ்டைலா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் அத்தனை பேருக்கும் பிடித்தமான இயக்குனர்ல ஃபர்ஸ்ட் டிக்கு யாரானாக்க லோகேஷ் தான். அந்த லோகேஷ் அவர்களுடைய ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு விதத்துல நமக்குள்ளார ஒரு ஈர்ப்பை கொடுத்துச்சு. இந்த வகையில ரஜினிகாந்தை வைத்து அவர் எடுக்கிற அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த கூலி திரைப்படம். அதாவது ஒரு மேன்ஷன், அந்த மேன்ஷனில் வைத்துக்கொண்டு அங்கே கட்டுப்பெட்டியோடு, அங்கே சிகரெட் குடிக்க கூடாது, மது இருந்தக்கூடாது, 30 வருஷமா நான் தண்ணியை விட்டுட்டேன்னு சொல்ற தேவா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரஜினிகாந்த், வேற எங்கேயோ இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ராஜசேகர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இருக்கிற சத்யராஜ், இவங்க 2 பேரு. இதுக்கு நடுவுல விசாகப்பட்டினம் அந்த ஹார்பர் துறைமுகம், அந்த மொத்த துறைமுகத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற சைமன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இருக்கிற நாகார்ஜுன். வழக்கமா லோகேஷ் அவர்கள் பொட்டி பொட்டியா விதவிதமான முறையிலெல்லாம் போதை மருந்துகளை சப்ளை பண்ணுவாரு. இந்த லோகேஷ்க்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு எல்லாருமே நம்ம திட்டினதுனாலயோ என்னமோ இந்த தடவை போதை மருந்து கடத்தலுக்கு பதிலா உடல் உறுப்பு கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு இருக்காரு. இந்த உடல் உறுப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து புதுசா சினிமாவுக்கு அப்படின்னாக்க, ஏங்க எதை தாங்க அப்புறம் கடத்துறது? என்னங்க நீங்க போதை பொருளையும் கடத்தக்கூடாதுன்றீங்க, உடல் உறுப்பு கடத்தியும் நிறைய படம் வந்துருச்சுன்றீங்கன்னா எதை தாங்க கடத்துறது? நாங்க ஏதோ ஒண்ணு கடத்தி படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, லோகேஷ் கனகராஜ் உடல் உறுப்பு கடத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல வச்சிருக்காரு. அந்த சைமன் நாகார்ஜுனுக்கு வலதுகரமாக அந்த கோட்டையை, அந்த ஹார்பர் அப்படிங்கிற துறைமுகம் அப்படிங்கிற கோட்டையை ஆள்பவராக நடித்திருப்பவர் மலையாளத்தினுடைய நடிகர். அவர் யாரு என்னங்கிறத பத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பேசுவோம். கொஞ்ச நேரம்னா இந்த அடுத்தடுத்த விஷயங்கள்ல. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஹார்பர்ல இருக்கிற அந்த தகுதித்தங்கள், கொள்ளை முயற்சிகள், உடல் உறுப்பு வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இப்படிங்கிற சப்ளை செய்யறதுங்கிற விஷயத்துல பல பேர் அவருடைய உடலை வந்து சாகடிச்சிடுறாங்க. அதாவது பல பேரை கொன்னுடுறாங்க. அப்படி கொன்னுட்டவங்களுக்கு ஐயோ இந்த பாடியை இப்ப எப்படிங்க டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு இருக்கும்போது அவர்களுக்கு கிடைப்பவர் தான் சத்யராஜ். சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஞ்ஞானியம். அவர் ஒரு நாயவோ, ஒரு எலியவோ, ஒரு பூனையவோ ஒரு சேர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அந்த சேர்ல எலக்ட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியவோ யானை நாயையோ வச்சுட்டாக்க அதை அப்படியே ஒரே நிமிஷத்துல ஒரு சுவிட்சை போட்டு ஒரு பிரேக் பாயிண்ட் மாதிரி இருக்கிற கியர் அழுத்துற மாதிரி இப்படி அழுத்திட்டாக்க அது சுக்கு சுக்கா சக்கியா சாம்பலா ஆயிடுது.
அதே போல அந்த 20 பேருடைய பாடியையும் 30 பேருடைய பாடியையும் இப்படி இனிமே நம்ம கொல்ல போற பாடியை எல்லாத்தையுமே அவர் சேர்ல உட்கார வச்சு சத்யராஜ் மூலமாக அந்த சிஸ்டத்தை, அந்த விஞ்ஞான சிஸ்டத்தை எல்லாம் பயன்படுத்தி, எலக்ட்ரிக் சாதனங்களை எல்லாம் பயன்படுத்தி சாம்பலாக்குகிறார்கள். அதற்கு சத்யராஜ் உடன் வரல. இருந்தாலும் வேற வழி இல்லாம அவர் ஏத்துக்கிறாரு. ஏன்னா கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவங்களுக்கு பணம் தேவையா இருக்கு. சத்யராஜுக்கு 3 மகள்கள் அப்படின்னு காட்டப்படுது. அதுல மூத்த மகள் ஸ்ருதிஹாசன், சத்யராஜோட மூத்த மகள் ஸ்ருதிஹாசன், இன்னும் 2 பெண் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சத்யராஜ் இறக்கப்படுகிறார். சத்யராஜ் இறந்து போறார் அப்படிங்கிற விஷயம் ரஜினிக்கு சொல்லப்படுது. அப்படி ரஜினிக்கு சொல்லப்பட்ட உடனே அவர் அங்கிருந்து கிளம்பி நேரா சத்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வரார். அந்த சமயத்துல ஏன் வந்தீங்க, வெளியே போங்க அப்படின்னு ஸ்ருதிஹாசன் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் தன்னுடைய நண்பன் இறந்துட்டத கேள்விப்பட்டு துயரத்தோட துக்கத்தோட வெளியோட வேதனையோட ரஜினிகாந்த் வந்திருக்கும் போது ஏன் வெளியில போக சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க? இவர் யாரு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி அப்படின்னு இருக்கிற சமயத்துல அவர் அந்த அடக்கம் செஞ்சு எல்லாமே செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் இருக்கிறாரு. அதை அடுத்தும் அவர் இருக்கிறார். என் நண்பனை கொன்னவன் யார், அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். அவன் இயற்கையா ஹார்ட் அட்டாக்ல எல்லாம் சாகல, அவன் யாரோ அவனை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல தலைவர் கண்டுபிடிச்சாரு. ஏன்னா ரஜினிகாந்த் இந்த படத்துக்கு ஹீரோ, அப்படிதான் அவர் கண்டுபிடிப்பார். ஏன்னா டைரக்டர் அப்படிதான் பாயிண்ட் வைப்பார். ஸோ லோகேஷ் கனகராஜ் ரஜினிகிட்ட சொல்லிட்டாரு, சார் சத்யராஜோட கொலையில ஒரு மர்மம் இருக்கு, அதைத்தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இதான் சார் கதை, நண்பன் இதுதான் சார் பேஸ்மெண்ட். ரைட்டு. யாரு? எங்க அப்பா அவரு, எங்க அப்பாவா இருந்துட்டு அவரே இறந்து போயிட்டாரு, நீங்க என்னமோ இதை என்னமோ உரிமை கொண்டாடுறீங்களே அப்படின்னு ஸ்ருதிஹாசன் கேட்கும்போது, உனக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவர் எனக்கு நண்பன் அப்படின்னு தேற்றே கைத்தட்டும், நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதை அடுத்து ரஜினிகாந்த் அந்த கொலை செய்தவர் யாரு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாரு? அதுல ஸ்ருதிஹாசனுக்கு என்னென்ன பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படுது. அந்த சிக்கல்களை எல்லாம் காபந்து பண்ணி ஸ்ருதிஹாசனுடைய உயிரையும் அந்த சகோதரிகளுடைய உயிரையும் எப்படி காப்பாத்துறாரு? அந்த ஹார்பர் அங்க இருக்கிற கூலி தொழிலாளர்கள், டைட்டில் வந்துருச்சா, கூலி இல்ல கூலி தொழிலாளர்கள், அவர்களை வச்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் பண்றாங்க? இப்ப ரஜினிகாந்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் ஏற்கனவே ஏதாவது தொடர்பு இருக்கா? கண்டிப்பா சார், ஒரு பிளாஷ்பேக் வைக்கிறோம் சார் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. இப்படியான சூழ்நிலைகள்லாம் கதை போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டுன்னு கடைசியில வெளிநாடு மெக்சிகோ வரைக்கெல்லாம் போயிட்டு கதை அக்கடான்னு நம்ம பார்க்குற தேட்டர்ல முடியும் போது லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு போட்ட உடனே அப்பாடா வாங்க படம் முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் அப்படின்னு அயற்சியோட எந்திரிச்சு போறாங்க ஆடியன்ஸ். இதுல சைமன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நாகார்ஜுன் இன்னைக்கு தேதி வரைக்க மனுஷன் என்றும் மார்க்கண்டேன்னு சிவகுமார் சார் சொல்ற மாதிரி அங்க ஆந்திர திரையுலகத்தையே கட்டி போட்டுட்டு இருக்கிறவர் தான் நாகார்ஜுன். ஆனா இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு அவர் சம்பளம் கூடுதலா வாங்கினாரா இல்ல ரஜினி மேல கொண்ட மரியாதையா என்ன காரணம்னு தெரியாது. ஆனா அந்த கேரக்டரை நாகார்ஜுன் அளவுக்கு வேற யாருமே பண்ணிருக்க முடியாது. நம்ம எல்லாம் அந்த காலத்துல 70களில் வந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம், மாடர்ன் தியேட்டர்ஸ் படம், கர்ணன் கர்ணன் ஒளிப்பதிவு மேதை, அவங்க படத்துல எல்லாம் பார்த்தாக்க வில்லன் கூடாரத்துல யாராவது ஒரு அவுத்து போட்டு அரகுர ட்ரெஸ்ஸோட யாராவது ஆடுவாங்க. அப்படி ஆடும்போது ஒரு கிளப் டான்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த காலத்துல ஜோதிலட்சுமி, விஜயலலிதா, ஜெயமாலினி, சிலுக்கு அப்படின்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வித்தியாசமா இருக்கட்டும் சார் அப்படின்னு லோகேஷ் முடிவு செய்துட்டாரு. அப்ப வித்தியாசத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்க நாகார்ஜுன் ஒரு குத்துப்பாட்டு ஸ்டைல்ல, ஒரு ஐட்டம் டான்ஸ் ஸ்டைல்ல அவர் தன்னுடைய சகாக்களோட அடியாட்களோட ஒரு டான்ஸ் போடுவார் பாருங்க, தேட்டரே விசில் பறக்கும் கைத்தட்டும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நாகார்ஜுன் பண்ணியிருக்காரு. அவரை இந்த சமயத்துல நம்ம பாராட்டணும். அதே போல சமீப காலங்கள்ல எனக்கு தெரிந்து ஸ்ருதிஹாசனுக்கு இவ்வளவு நடிக்கிறதுக்கு ஸ்கோப் உள்ள கேரக்டர் எந்த படத்துலையும் கொடுத்ததில்லை. இந்த படத்துல கொடுத்துருக்கிறதுக்கு தன்னுடைய பங்கை ரொம்ப அழகா ஸ்ருதிஹாசன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வகையிலையும் பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஆனா என்னன்னாக்க அவங்க வர்ற சீன்ல எல்லாமே அழுகாட்சியாகவும் சென்டிமெண்ட் பேத்தல்களாகவும் இருக்கிறது ஒரு நெருடலாவே இருக்கு.
சத்யராஜும் ஸ்ருதியும் பேசிக்கிட்டாங்கனாக்கா அது ஒரு சென்டிமெண்டான விஷயமா இருக்கு. வேற எந்தையுமே பேச மாட்டேன்றாங்க அவங்க ரெண்டு பேரும். சரி, ரஜினிகிட்ட வந்த பிற்பாடு கொஞ்சம் உற்சாகமா பேசுவாங்களான்னு பார்த்தாக்கா அப்பவும் அதே போலதான் சென்டிமெண்ட் பேத்தல்களாவே தான் இருக்கு. கொஞ்சம் காட்சியை நகர்த்துவதற்கு ஸ்ருதிஹாசனை வேற விதமாகவும் பேச வச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் கொடுத்த வேலையை சிறப்புற செய்திருக்காங்க அப்படின்னு பாராட்டணும். அதே போல சுப்பிரமணியபுரம் படத்துல அந்த 4 நண்பர்கள்ல ஒரு நண்பரா வரக்கூடிய அந்த உடல் குறைபாடு கொண்ட அந்த இளைஞர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம டானாக்காரன் டைரக்டர் தமிழ்ல இருந்து ஆரம்பிச்சு காளி வெங்கட்டு, சார்லி, லொல்லு சபா மாறன் அப்படின்னு நம்ம விரல்லாம் இந்த கையில எண்ணி இந்த கையில எண்ணி அப்புறம் கால் விரல்களையும் சேர்த்துக்கிட்டு எண்ணுகிற அளவுக்கு கஜம்சாங் கச்சம்சாங் குஜம்சாங் பச்சம்பச்சாங் கிச்சகச்சாங் கிச்சகச்சான்னு ஏகப்பட்ட கேரக்டர். அதனால அத்தனை பேரையும் நம்மளால சொல்ல முடியலடா சாமி அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் இந்த படத்துல வழக்கமா லொல்லுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற மாறன் அவர்களை ஒரு சீரியஸான கண்டென்ட்டுக்குள்ளார கொண்டு வந்திருக்கிற விதம் ரொம்ப அழகான விதம். மாறனும் அத கதையினுடைய கதாபாத்திர தன்மையை உணர்ந்து ரொம்ப நேர்த்தியாவே பண்ணியிருக்கிறாரு. அதே போல அந்த மேன்ஷன்ல ஒரு ரூம் டேஞ்சர் சின்னம்லாம் பொருத்தப்பட்ட அந்த ரூம் வந்து ஒரே ஒரு சீன் திறந்து பார்த்துட்டு திரும்ப கதவை முடிக்கும். யாரு என்னங்கிறதே தெரியாது. ஆனா படம் போக 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 அந்த ரூம்ல இருக்கிறவர் இவர்தானே அப்படின்னு எல்லாருமே சாதாரண ஒரு ஆடியன்ஸ் கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கு. அந்த கேரக்டர்ல வரக்கூடியவர் தான் கன்னடத்துல பல வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் கம் நடிகராக இருக்கிற உபேந்திரா அவர்கள். உபேந்திராவுக்கு படத்துல 4 டைலாக் தான். அண்ணா நீங்க போங்கண்ணா, அண்ணா வணக்கம்ண்ணா, அண்ணா பாத்துக்கலாம்ண்ணா, அண்ணா முடிச்சிட்டேண்ணா அப்படின்னு அண்ணா அண்ணான்னு ரஜினியை கொண்டாடுகிற அளவுக்கு ஒரு 4 டைலாக் தான், வேற எந்த டைலாக்கும் கிடையாது. அதை சமாளிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒரு பிளாஷ்பேக் பகுதி ஒண்ணு வருது. அந்த பிளாஷ்பேக் பகுதி வரும்பொழுது எல்லாருமே ரொம்ப உற்சாகமா சீட்ல அப்படி நிமிர்ந்து அப்படி உட்கார்ந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த பிளாஷ்பேக்ல பழைய 80களுடைய ரஜினியை காட்டுவாங்க அப்படின்னு இருந்தாக்க ஒரு 2 நிமிடங்கள் மட்டுமே காமிச்சிட்டு அதை விட்டுடுறாங்க. ஆனா அந்த 2 நிமிடம் காமிச்ச அந்த ரஜினியை யோயோ இன்னும் கொஞ்சம் காமியா இன்னும் கொஞ்சம் காமியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா அந்த தொழில்நுட்பத்தை ரொம்ப அழகா பயன்படுத்தி இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த 80களில் ரஜினியோட வாய்ஸ் இருந்ததுல அந்த வாய்ஸையும் ரொம்ப கனக்கச்சிதமா அதை கொண்டு வந்திருந்த விதத்திலையும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் பெரிய பாராட்டுகளை நம்ம தெரிவிக்கணும். இந்த படத்துக்கு பெரிய பலம் யாரு அப்படின்னு பார்த்தாக்க படத்தினுடைய கேமராமேன் கிரீஷ் பின்னிருக்காருங்க. விசாகப்பட்டினம் அந்த ஹார்பர் கார்ல பயணிக்கிற விதம், அந்த ஹைவே சாலைகள், ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல நடக்கிற ஃபைட்டு, அந்த ட்ரெயின்ல இருந்து விழறது, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார கேமரா போற மூவ்மெண்ட்னு படத்துல பல இடங்கள்ல கேமராமேன் தான் இங்க ஹீரோவா தெரியுது. அவர் தான் படத்துல பெரிய பலம். 2வது ஃபோமின் ராஜ் அப்படிங்கிற எடிட்டர். இந்த லோகேஷ் கனகராஜுடைய நான்லீனியர் சப்ஜெக்டுக்கு வந்து ஃபோமின் ராஜ் தான் சரியான ஆள். 2 பேரும் அப்படி ஒரு நல்ல ஆத்மார்த்த நண்பர்கள். பின்னிருக்காரு அந்த எடிட்டிங் போர்ஷன்ல சும்மா விளையாடுறாரு. 2வது பாயிண்ட் ஹீரோ யாருனாக்க எடிட்டர் ஃபோமின் ராஜ். 3வது பாயிண்ட் யாரு அப்படின்னு பார்த்தாக்க அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அன்பறிவு மாஸ்டர்கள் விட்டு பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைட் ஒவ்வொன்றும் தெரிக்க விடுது. ரஜினிகாந்தனுடைய ஃபைட்ல எப்போதுமே ஒரு வேற விதமான இதெல்லாம் இருக்கும்ல. ஆனா ரஜினியினுடைய வயதை காரணமா வச்சுக்கிட்டு ரஜினி ஒரு இடத்துல நிப்பாரு, எல்லாரும் ரஜினிகிட்ட வந்து அடி வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா வயசு காரணமா வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்ததுபடி இந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதுவும் அந்த மேன்ஷன் ஃபைட்டு அவ்வளவு பிரமாதமா ரஜினி பண்ணியிருப்பாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன, பாராட்டுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, படத்துல இன்னொரு ஃபைட் ஒன்று இருக்குங்க. அந்த ஃபைட் என்ன அப்படின்றத நான் சொல்லல. ஒரு லேடியோட ஃபைட்டு எப்படி விக்ரம் படத்துல அந்த டீனா, அதே போல இந்த படத்துலையும் அப்படி ஒரு ஃபைட் இருக்கு. மிரண்டு போடுவோம் நம்ம, அப்படி ஒரு ஃபைட். அந்த ஃபைட்டு உள்பட பல சண்டை காட்சிகள் ரொம்ப அற்புதமான முறையில படமாக்கி இருக்காங்க. ஏன் அன்பறிவு மாஸ்டர் இன்னைக்கு கொண்டாடப்படுகிறார் எல்லாராலையும்னாக்க இதுதான் காரணம். ரைட். இதை அடுத்து யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அனிருத்தனுடைய இசை. ஆனால் அனிருத்தனுடைய பாடல்கள் நம்ம வெளியில கேட்டோம் இல்லையா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அது எல்லாமே படத்துல ஒட்டாம இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்க. படத்துல எந்த பாட்டுமே ஒட்டலை.
பூஜா ஹெக்டே வந்து ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்க, பல கோடிகள் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நடிச்சு கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைகுறை ஆடையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா ஜெயிலர் படத்துல தமன்னாவுக்கு கொடுத்த அளவுக்கு கம்மியான ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கல, ஓரளவு கண்ணியமான அளவுக்கு தான் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கம்மியான ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாலும் கூட அவங்கள ஆடியன்ஸ் பார்க்கிற மாதிரி வைக்க விடாம ஒருத்தர் தடுத்துடுறாரு. அவர் யார்? ரைட்டு, இதை பத்திலாம் நம்ம பேசணும். இதுக்கு இடையில நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரஜினிகாந்தனுடைய திரை வாழ்க்கையில அபூர்வ ராகங்கள் தொடங்கி அந்த பாண்டியன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அங்க நடிச்சு இன்னைக்கு தேவா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இன்னைக்கு கூலி படத்துல நடிச்சிருக்கிறார். ரஜினி ஃப்ரேம்ல வந்தாலே போதுங்க, எதுவும் செய்ய வேணாம், எங்களுக்கு மாஸ் தான் அப்படின்னு. முத்து படத்துல எப்படி அந்த துண்டை இப்படி இப்படி போட்டு செய்வார்கள் இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் ரஜினி ஏற்கனவே பண்ணின விஷயங்கள் தான் அப்படின்னு இருந்தாலும் கூட ரஜினி செஞ்சாலே நமக்கு சந்தோஷம் தாங்க. ரஜினி என்ன பண்ணினாலும் நமக்கு சந்தோஷம் தான். வழக்கமா SUPER ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு வர்றது மாதிரிதான் இந்த படத்திலையும் வந்திருக்கு. ஆனா லோகேஷ் கனகராஜ் அதற்கு அடுத்தாப்புல ஒரு ப்ரொமோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. ரஜினியுடைய 50வது ஆண்டு கொண்டாட்டத்துக்காக அந்த ப்ரொமோ. அப்படி ரஜினி வாயில அப்படி சிகரெட்டு தூக்கி போடுறதுலேருந்து அப்படி நடந்து வர்றதுலேருந்து அப்படி இப்படின்னு பாட்ஷாவில இருந்து ஏகப்பட்ட படங்களை அடி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இது ப்ரொமோ மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாரு. வாழ்த்துக்களை சொல்ற வகையில அட்டகாசமா இருக்கு. அதை எத்தனை தடவை வேணாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அநேகமா சன் பிக்சர்ஸ் அதை மட்டும் தனியா வெளியிட்டு கூட பல வியூஸ்களை, கோடிக்கணக்கான வியூஸ்களை சம்பாதிச்சு லட்சக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரஜினியினுடைய காஸ்டியூமு, ரஜினியினுடைய வயது, அது எல்லாமே ரொம்ப அழகா அடாப்ட் ஆகுற மாதிரி. என்னங்க இத்தனை வயசுல இப்படிலாம் பறந்தெல்லாம் சும்மா பறந்துன்ற மாதிரிலாம் ரஜினி ஃபைட்லாம் பண்ணாம கரெக்டா இருக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரஜினிய எவ்வளவு அழகா நாம நம்பும்படி பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ண வச்சிருக்கிறாரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். ஆக லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்துல கொண்டு வந்த கதை, நண்பனை கொன்னுடுறாங்க, அந்த நண்பனை கொன்னவங்களை பழி வாங்கறதுக்கு அவர் போறாரு. அப்ப இந்த படத்தினுடைய பிளஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் நான் வரிசையா சொல்லிட்டேன். இங்கயா உபேந்திரா பரவாயில்ல, அமீர்கான் ஒருவர் கிளைமாக்ஸ்ல என்ன அது ஒன்று சொல்லிடலாம், அப்புறமா சொல்லிக்கலாம். அமீர்கான் ஒருவர் கிளைமாக்ஸ்ல நாகார்ஜுன், அந்த மலையாள நடிகர் சுகைன், அவர் வந்து சுகைன் ஷாகிர், அவர் தான் பூஜா ஹெக்டேவை நம்மளை பார்க்க விடாம செய்யறவர். பூஜா ஹெக்டே என்னையா பூஜா ஹெக்டே, அந்த வில்லன் ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க, அவரே தான் நம்ம பார்த்துட்டு இருப்போங்க. பின்றாரு மனுஷன், ஃப்ரேம் பை ஃப்ரேம். நம்ம ரகுவரன் மாதிரியான நடிகர்கள்லாம் ஒரு வில்லத்தனத்துல எப்படி மிரட்டுவாங்க, அது மாதிரி மனுஷன் வில்லத்தனத்துல மிரட்டி எடுப்பாரு. அதுவும் ஒரு சீன்ல மழை பெய்யும், அந்த புதைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து அப்படி எந்திரிச்சு வந்து மண்ணோட மண்ணா சகதியோட சகதியா உட்கார்ந்து இருக்கிற காட்சி தேட்டரே கைத்தட்டும் அந்த சுகைன் ஷாகிருக்காக. இந்த படத்தினுடைய ஸ்கோர் பண்ணி செஞ்சுரி அடிச்சாங்க, சிக்ஸர் அடிச்சாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல கிரிக்கெட்ல, அது மாதிரி இதுல இந்த மேட்ச் ஆஃப் த வின்னரா என்னமோ சொல்லுவீங்களே, கிரிக்கெட் எனக்கு சரியா தெரியாது, அதுல வின்னரை யாரான்னு பார்த்தாக்க அந்த ஷாகின் சுகைர் தான். பின்னிருக்காரு மனுஷன் சுகைர். பட்டத்துக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவருக்கு கைத்தட்டல் வந்துகிட்டே இருக்கும். ஆக ரஜினியோட நடிப்பு பிரமாதம், சுருதி நல்லாவே பண்ணியிருக்காங்க. சார்லி, மாறன், காளி வெங்கட் அவங்களுக்கெல்லாம் கொடுத்ததில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அதை அவங்கெல்லாம் சரிவர பண்ணிட்டே வராங்க. நாகார்ஜுன், உபேந்திரா, அமீர்கான் அப்படின்னு வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்ததை நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. சரி, படம் எப்படி இருக்கு? படத்தினுடைய மைனஸ் என்னவா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஹானஸ்டா இதுல நான் தெரிவிக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், விஜய்க்கு நான் காவடி தூக்கவில்லை, விஜய்க்கு நான் காவடி தூக்கவில்லை, விஜய்க்கு நான் காவடி தூக்கவில்லை. தலைவர் ரஜினி அப்படின்னா எல்லோருக்கும் இருக்கிற கிரேஸ் மாதிரி தான் எனக்கும் உண்டு. ஏன்னா நான் 70s சினிமா பார்க்க ஆரம்பிச்சேன். 68 பிறந்து 70s பார்க்க ஆரம்பிச்சு ரஜினியோட வெறிகொண்டு திரிந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள்ல நானும் பொறுத்தேன். அதனால இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட்ல இது வீக் ஆயிட்டு இருக்கு, இந்த கூலி படம் 1000 கோடியை வசூல் செய்யுமா, இந்த கூலி படம் ஜெயிலர் படம் அளவுக்காவது இருக்கா, இப்படியான கேள்விகள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னுடைய இந்த கேள்விகள் எல்லாமே என் மனசுல இருக்கிற
ஒரு வழிகள், ஒரு சினிமா ரசிகன் அப்படிங்கிற முறையில என்னுடைய ஆதங்கங்கள். சரி, மைனஸ் பாயிண்ட். ஹார்பரே கட்டி போட்டு கொண்டிருக்கிற சைமன் கேரக்டர்ல இருக்கிற நாகார்ஜுனா இருக்கட்டும், அல்லது அந்த மலையாள நடிகர் அவர் ஷாகின் சுகைன் ஷாகிர் அவரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ஹார்பரையே கட்டி போட்டிருக்காங்க. அங்க ஹார்ட்டை எடுத்து இது வெளிநாட்டுக்கு அனுப்பி காசு சம்பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாடியை 20 பாடியை கொண்டுடுறாங்க. ஏங்க, இவங்க இப்படி உடல் உறுப்பையே எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புற அளவுக்கு ஹார்பரையே கட்டி போட்டவங்களுக்கு கல்லை தூக்கி கடல்ல போட்டு உடம்ப காணா போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எங்களால முடியாது. சத்யராஜை கூப்பிடு. ஏன்னா சத்யராஜ் இந்த படத்துல அட்வான்ஸ் போட்டு படத்துக்கு புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சத்யராஜுக்கு ஒரு கேரக்டர். சத்யராஜுக்கு என்ன வேலைன்னே தெரியலைங்க. அவர் ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டே படம் முழுக்க சுத்திட்டே இருக்கிறாரு. கேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்றாங்க. திடீர்னு பார்த்தாக்க ஒரு ஒரு சேர்ல உட்கார வச்சு எலிய சாகடிச்சு எலிய சாம்பல் ஆக்கிடலாம், செத்து போன நாயை சாம்பல் ஆக்கிடலாம் அப்படின்றாங்க. செத்து போன நாயை புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த கொள்ளை கூட்டமும் என்ன ஹார்பரையே தன் கைக்குள்ள வச்சுட்டு இருக்கிறவங்களும் சத்யராஜை கூப்பிட்டு கத்த கத்தையா பணம் கொடுக்குறாங்க. ஆசையா இருக்கு அந்த பணத்தை பாக்குறதுக்கையோ, இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளுங்கயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு பணம் கொடுத்து அந்த சேர்ல அந்த பணத்தை உட்கார வச்சு அப்படியே சாம்பலாக்குற காட்சி அதான் இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம். குழந்தைகள்லாம் பார்த்தாக்கா பயந்துருவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். எப்படி ரமணா படத்துல அப்படியே சாம்பலாகி சிம்ரனுடைய உருவம் இருக்கும், அப்படியே விஜயகாந்த் போய் தொட்ட உடனே அப்படியே சாம்பல் அப்படியே தூளாய் வரும்ல, அந்த மாதிரி அது சென்டிமெண்டா உருக்கமா இருக்கும். இது பதைக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் கூட என்னையா அது, ஏதாவது ஒரு மின்மயானத்துல போய் அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு 1000 ரூபா 5000 ரூபா கொடுத்தா கூட இதை செஞ்சிடற மாதிரி கேரக்டர் ஒன்று வச்சிருந்தா கூட திருட்டுத்தனமா பண்றாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வச்சிடலாமேங்க. ஏங்க இது மாதிரி இவங்களே ஒரு மின்மயானத்தை உருவாக்கியவே செஞ்சிடலாங்க. அவ்வளவு கோடி கோடியா சம்பளம் கிடைச்சிட்டு இருக்கு, அவங்களுக்கு பணம் கிடைச்சிட்டு இருக்கு. இவங்களே ஒரு மின்மயானத்தை ஒன்று உருவாக்கிட வேண்டியதானங்கிற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. அதே போல சத்யராஜ் சார் ஒரு நாள் ஸ்ருதிஹாசன்ட்ட சொல்லுவார், இந்த ஃபோன் நம்பரை இந்த ஃபோனுக்கு டயல் பண்ணு, நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஃபோனுக்கு டயல் பண்ணி கூலி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சொல்றாரு, 5378 மாதிரி ஏதோ ஒரு நம்பரை சொல்றாரு. இந்த நம்பருக்கு டயல் பண்ணு, அங்க அங்க பேசினாக்க உனக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த நம்பர் யாருது அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. அந்த தேவா மேன்ஷன் இருக்குல்ல, அந்த மேன்ஷன்ல அந்த காலத்து போன் இப்படி விரல் விட்டு சுத்துற போன் இருக்கும். அந்த போன் ஒருத்தன் தொட போவான், அந்த மேன்ஷன்ல வந்திருக்கிறவன், ஏய் இதை தொடாத அப்படின்னு. ஏங்க அப்படின்னாக்கா இது அண்ணந்து தேவானந்து தலைவருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கால் வருங்கிறதுக்காகவே மாசம் அதுக்கு டியூ கட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு ஏதாவது நம்ம வீட்டிலே நம்ம குடியிருக்க மாட்டோங்க, வெளியில போயிருப்போம். ஆனா மினிமம் ஒரு இபி சார்ஜ் ஒன்று கட்டணும்ல, அது மாதிரி நம்ம டயல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜ்னு ஒன்று டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் கட்டணும்ல. பாவம் ரஜினி இத்தனை வருடங்களாக அந்த போனுக்கு மாசம் தண்டா எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரே ஒரு தடவை அந்த போன் வருது ஸ்ருதிஹாசனிடம் இருந்து, நீங்க கூலியா இந்த நம்பரா உங்களுது அப்படின்னு கேட்கறது. இது பெரிய படத்துல ஃபயர் ஆயிரும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் நினைச்சிருக்கிறாரு. இது அந்த அளவுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தல. 2. 3வது பாயிண்ட், சத்யராஜ் இறந்து போயிட்டாரு. ரஜினி பாக்குறாரு, சத்யராஜ் தன்னுடைய நண்பன் அவனை கொண்டுட்டாங்க, யாரா அவன் அப்படின்னு இருக்கணும்னாக்க அந்த எத்தனையோ பேர் இருந்தாலும் அந்த நண்பன் சத்யராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று இருக்கணும்ல. நீங்க பிளாஷ்பேக்ல பழைய ரஜினியை 80s ரஜினியை காமிக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு கதையா ஒரு கார்ட்டூன் ஸ்டைல்லையாவது ஏதோ ஒரு ஃபீலை ஏற்படுத்தணும். ஐயோ ரஜினி சத்யராஜ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்டா அப்படின்னு இருக்கணும்ல. அது 1% கூட இல்லை. இந்த படத்தினுடைய மைய கருவே அதுதான். ஆனா அந்த மைய கருவையே அவர் கலைச்சி செதைச்சிட்டார் டைரக்டர்ன்றதுனால நமக்குள்ளார இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு அழுத்தத்தை, ஒரு ஃபீல் குட்ட கொண்டு வரல அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே போல நாகார்ஜுனாவுக்கு வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்க, அவர் கூட இருக்கிற ஆளுங்களோட இருப்பாரு,
தண்ணி அடிப்பார், விதவிதமான முறையில் லைட்டரை வச்சுக்கிட்டு சிகரெட்டை வச்சுட்டு பற்ற வைப்பார். சரி, அதே போல் அந்த சுகைன் ஷாகிர் அவர் இந்த மலையாள நடிகரான அவர் வந்திருக்கிறாரு, மிரட்டி இருக்கிறாரு. அவருக்கு என்னடா வேலைனாக்கா, அவர் இத்தனை வயசுல அவர் ஒரு பம்பரத்தை விட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பாரு. ஏண்டா பம்பரம் விடுற வயசுலலாம் பம்பரம் விடாம இப்போ பம்பரத்தை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா வில்லனுக்கு இது ஒரு மேனரிசம். அந்த 3 முகம் காலத்துலலாம் செந்தாமரை மாதிரியானவர்கள் கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சிருப்பாங்க, இல்லாட்டினா இப்படி இப்படின்னு ஏதாவது செய்வாங்க, அது மாதிரிலாம் இருக்கும்ல. அதே போல இதுல அவரு பம்பரத்தை அப்படி விடுவாரு, சுத்த விடுவாரு, அந்த பம்பர கயிறுலயே ஒரு சுருக்கு போடுவாரு, இப்படின்லாம் இருக்கும். எப்படி விக்ரம் படத்துல லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொன்னாங்களோ, இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எல்லாம் சொன்னாங்கன்னாக்க நமக்கே லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் பயந்துகிட்டு, இங்க ஒரே ஒரு கூலி 400 பேர்ல அவன் தான் எனக்கு வேணும், யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மாட்டுவாரு. 2 கோடி ரூபாய் எழுதியிருக்கும், அவனுக்கு 2 கோடி அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அந்த 2 கோடியை கடைசி வரைக்க யாருமே வாங்கல. ஒருவேளை அது டைரக்டருக்கே போய் சேர்ந்துருச்சோ என்னமோ தெரியல. இந்த மாதிரி படத்துல பல சர்க்கிள்கள் இருந்துகிட்டே இருக்கு. போற போக்க பார்த்தா நம்ம பாக்குறது ரஜினி படமா இல்ல ஆந்திராவில இருந்து டப் பண்ணி இருக்கிற நாகார்ஜுனா படமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஒரு கட்டத்துல பார்த்தா ரஜினி தான் ஹீரோன்னு சும்மா நம்மளை புழுகி உள்ள கொண்டு வரதுக்கு அப்படி செஞ்சிருக்காங்கப்பா, அந்த மலையாள நடிகர் தான்ப்பா ஹீரோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆகுது. அந்த மலையாள நடிகர் அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு போலீஸ் இருக்காங்க, இவரும் ஒரு போலீஸ் தான் அப்படிங்கிற மாதிரியும், இவரு கேடுகெட்ட போலீஸ் அப்படிங்கிற மாதிரியும் காட்சிப்படுத்திருக்கிற விதம் எல்லாமே அற்புதமா இருந்தாலும், இவர் போலீஸா இருந்தா என்ன இல்ல அக்யூஸ்டா இருந்தா என்னங்கிற ஒரு அயற்சியும் சலிப்பும் அந்த கேரக்டரைசேஷனை சரிவர படைக்காம இருக்கோ அப்படின்னு பார்க்கிறேன். இப்படியாக கூலி திரைப்படம் ஒரு பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தல. இது ஜெயிலர் அளவுக்கு நல்லா இருக்கா, பேட்ட அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்ட்டுலாம் சொன்னாக்க எந்த படத்தோடையும் இதை கம்பேர் செய்யறத எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா இந்த படம் ஏனோ பெரிய 1000 கோடியை தொடுமுங்கிற கணக்குகளை எல்லாம் இது தவிடுபொடியாக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. இதையெல்லாம் தாண்டி இது படம் வசூலிக்குதோ இல்லையோ அதை பத்தி நமக்கு என்னங்க கவலை. ஒரு ஆடியன்ஸுக்கு, ஒரு ஆடியன்ஸா, ஒரு ரஜினி ரசிகனா இந்த படத்தை நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தாக்க, என்னுடைய மார்க்கு 40, இல்லாட்டினா 41, இன்னும் அதிகம் போனா 42. இதுக்கு மேல இந்த படத்துக்கு மார்க்கு கொடுக்க முடியாது. லோகேஷ் கனகராஜ் அவருக்கு இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். தனியாவே லோகேஷ்க்கு ஒரு வீடியோவை பேசணும்னு ஆசைப்படுறேன். லோகேஷ், நீங்க கேங்ஸ்டர் படம் எடுக்கிறத ஒரு 3 படம் எடுக்க கூடாதுன்னு உங்க குலசாமிகிட்ட சத்தியம் பண்ணிக்கங்க. உங்க குலசாமி கோயிலுக்கு போங்க, நான் ஒரு 3 படம் கேங்ஸ்டர் சம்பந்தப்பட்ட படம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க. 2வது, போதைப் பொருளை கடத்துறது, உடல் உறுப்பு கடத்துறது, ஹார்ட் கடத்துறது, அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏங்க, ஹார்ட் கடத்துறது தான் படத்தோட கதையா இருக்கு. அந்த ஹார்ட் எடுத்துட்டு வரா அப்படின்னாக்க ஏதோ வீரோவை போய் கர்ச்சீப் எடுத்துட்டு வர மாதிரி ஒரு பயங்கர மீசை கீசெல்லாம் வச்சுட்டு ஒரு ரவுடி போய் கத்தி எடுத்துட்டு ஒருத்தரை குத்துறாங்க. அவன் எப்படி ஹார்ட் அழகா அப்படியே நம்ம நொங்குல இருந்த அந்த நொங்கு இருக்குல்ல, நொங்கையே அழகா நம்மளால எடுக்க முடியாது. இளநீல தேங்காய் இருக்கும் பாருங்க, அதையே நம்மளால எடுக்க முடியாது. அந்த இளநீக்கார அண்ணன் தான் நமக்கு அழகா எடுத்துருவாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு ரவுடி எப்படிங்க ஹார்ட் அழகா பேத்து கொண்டு வர முடியும்? போனா குறைக்கு சத்யராஜ நெஞ்சிலேயே குத்து 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 குத்துறாருங்க அந்த நடிகர். ஏங்க, நெஞ்சிலேயே குத்தாம அந்த நெஞ்ச அழகா அப்படியே இதயத்தை எடுத்துட்டு போயிருந்தா ஏன் அவரு இதயத்துல மட்டும் லப்பு டப்புன்னு அடிக்காதா? அந்த இதயத்தை வெளிநாட்டுக்கு விற்க முடியாதா? இப்படியான பேத்தல்களான ஒரு கேரக்டரைசேஷனை உருவாக்கி முன்னுக்கு பின் முரணா எடுத்ததுல ஏன் லோகேஷ் கனகராஜ் இப்படி தவறி போயிருக்காரு அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இப்படி தவறுதல் நடக்கத்தாங்க செய்யும். ஏன்னா ஒரே பேட்டர்ன்ல படம் எடுக்கும் போது சிக்கிக்குவாங்க. லாஜிக் மீறல்கள், கதையில ஒரு ஒரு நம்பகத்தன்மை அப்படிலாம் இல்லாமலே சரிக்கிறதுக்கு காரணம். அதனாலதான் லோகேஷ் கனகராஜ் குலசாமி கோயிலுக்கு போய் 3 படம், இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய படம், நான் கேங்ஸ்டர் படம் பண்ண மாட்டேன், போதைப் பொருள் கடத்துவது மாதிரியான ஒரு படம் பண்ண மாட்டேன், ஒரு ஃபீல் குட் மூவியா, ஒரு காதலை சொல்லுகிற மாதிரியோ, ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வர மாதிரியோ ஒரு படத்தை நான் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் மாநகரம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல லோகேஷ் இருக்காரு. அடுத்த படத்தை வெற்றி படமா கொடுக்க வேண்டிய இடத்துல ரஜினிகாந்த் இருக்காரு. சன் பிக்சர்ஸ் அப்படின்னாக்க திரும்ப திரும்ப டிவியில போட்டு காமிச்சிட்டாக்க படம் வந்துடும், படத்துக்கு கூட்டம் வந்துடும்,
தியேட்டர்ல ஆள் வந்துருவாங்கன்னு நினைச்சதெல்லாம் அதெல்லாம் அந்த காலங்க. இந்த காலத்துல அதுக்கெல்லாம் இப்போ பப்பே வேகாது. அதே போல இவ்வளவு கோடிலாம் சம்பாதிச்சு கடைசியில ஒரு சப்ப கேரக்டரா அமீர்கானை கொண்டு வந்ததெல்லாம் பாவங்க அமீர்கான். இதுக்காக அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி வர வச்சு அவருக்கு டாட்டு வீட்டெல்லாம் குத்தி கித்தி அவரை இவ்வளவு காமெடி பீஸா ஆக்கியிருக்கவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இதுல பாத்தீங்கன்னாக்கா படமே முடிஞ்சிருச்சுனாக்கா அதோட விட வேண்டியது தானே. ஆனா இந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் பட்ஜெட்ல வந்து ஒரு 5 கோடியோ 15 கோடியோ வந்து கம்மி பண்ணி படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒண்ணு சொன்னார்ல கலாநிதி மாறன் சார்ட்ட, அந்த பட்ஜெட்டை விட ஒரு 10 கோடியோ 15 கோடியோ கம்மியான பட்ஜெட்லயே முடிச்சு சார் இந்தாங்க சார் அப்படின்னு கொடுத்துருக்காப்புல லோகேஷ் கனகராஜ்னு அந்த விழாவில எல்லாம் பேசப்பட்டது. நான் கேட்கிறேன், அமீர்கானை நீங்க கூப்பிடாம இருந்திருந்தாக்க, உபேந்திராவை கூப்பிடாம இருந்திருந்தாக்க, இந்த கதாபாத்திரத்துக்கு நாகார்ஜுனாவை கூப்பிடாம இருந்திருந்தாக்க, இந்த படத்துக்கு அந்த மலையாள நடிகரை கூப்பிடாம இருந்திருந்தாக்க, ஆனா மலையாள நடிகரை கூப்பிட்டு தான் ஆகும், அவரால் தான் படமே ஓடிட்டு இருக்கு. இப்படிலாம் கூப்பிடாம இருந்தாக்க 15 கோடி என்னங்க 100 கோடி அளவுக்கு மிச்சப்படுத்திருக்கலாமோ. பூஜா ஹெக்டேலாம் ஐயோ பாவம் அந்த பாட்டுக்கு வந்து. இன்னொன்னு, அனிருத்து கொஞ்சம் இறைச்சலை கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. ஜிவி பிரகாஷ் மாதிரியானவர்கள் இன்னைக்கு கதைக்கு தகுந்த ஒரு இசையை கொடுக்குறாங்க, அந்த உணர்வுகளை நமக்குள்ளார கடத்துறாங்க. ஆனா டம்கு டப்பான் டிம்கு டப்பான் அப்படி இப்படிலாம் போட்டு ஏன் இவ்வளவு இறைச்சலா அனிருத்து இசையமைக்கிறாரு? அனிருத்துக்கு படங்கள் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ரஜினிகாந்த் தன்னுடைய சொந்தக்காரங்கிறதுனாலதான் படம் கொடுத்துக்கு சான்ஸ் கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் நீங்க ரஜினி சாரை தப்பா இட போடாதீங்க. அவருக்கு திறமை இருக்கு, அனிருத்துக்கு நல்ல திறமை இருக்கு. ரஜினிகாந்த் வந்து அடுத்த படத்துல ஜிவி பிரகாஷ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்க. ஜிவி பிரகாஷ் எப்பேற்பட்ட இசையமைப்பாளங்கிறதெல்லாம் பாவம் ரஜினி சாருக்கு தெரியல. அது மாதிரி ஒரு இசையை கொடுத்தாக்கா அனிருத்து மாதிரியே ஜிவி பிரகாஷ் கிடக்குறாப்லையே அப்படின்னு ரஜினி சார் மேடையில பொழுது சொல்லுவார். இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு இளையராஜாவுக்கு அடுத்து அனிருத்துன்னு சொல்லல, இளையராஜாவுக்கு அடுத்து ஜிவி பிரகாஷ் கூட சொல்லுவார். யுவன் சங்கர் ராஜா இசையில கூட ரஜினி படம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஒன்றும் வாய்க்கா வரப்ப தகராறா என்ன அப்படிலாம் கிடையாது. ரஜினிகாந்த் சார் அதெல்லாம் உணரணும். சொந்தக்காரன்றதுக்காக அனிருத்துக்கே தொடர்ந்து சான்ஸ் தராப்லையா ரஜினின்ட்டு ரஜினி மேல ஒரு களங்கம் வருவதை ஒரு ரஜினி ரசிகனான என்னால துளி கூட பொறுத்துக்கவே முடியாது. அவ்வளவு கோபம் எனக்கு வருது. அனிருத்துக்கு திறமை இருக்குங்க, அதுக்காக வாய்ப்பு தராங்க. அப்படிலாம் நீங்க இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஆக ரஜினிகாந்த் உள்பட சன் பிக்சர்ஸ் உள்பட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்யறேன். தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்கள் அத்தனை பேருக்கும் என் தலைக்கு மேல ஒரு கும்புரை போட்டு நான் சொல்லிக்கிறேன் ஜாமிகளா. பேன் இண்டியா படம்னா கன்னடத்துல இருந்து ஒரு நடிகரை போடு, மலையாளத்துல இருந்து ஒரு நடிகரை போடு, தெலுங்குல இருந்து ஒருத்தரை போடு, ஹிந்தில இருந்து ஒருத்தரை போடு, தமிழ்ல ஒருத்தர் பெரிய ஸ்டாரை போடு, இப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பேன் இண்டியா படம்னா கதை. பாகுபலி பேன் இண்டியா படமா மாறுறதுக்கு காரணம் கதை. RRR பேன் இண்டியா படமா மாறுனுச்சுன்னா கதை. ஷோலே ஒரு பேன் இண்டியா படமா மாறுனுச்சுன்னா கதை. இப்படியான கதைகளை எடுத்துக்கொண்டால்தான் அது பேன் இண்டியா படம். இப்படியான அங்க இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு நடிகர்களையும் போட்டு உருவி ஒரு ஊர்காவை போட்டு ஒரு ஜாடியில போட்டு அடைச்சு வச்சிட்டோம்னாக்க அது பேன் இண்டியா படமாக மாறி சொதப்புகிற அந்த ஊர்கா வந்து பூஞ்சை பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆயிடுங்கிறத தயவு செய்து கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு படத்தை எடுக்கிற தயாரிப்பாளர்களா இருக்கட்டும், சன் பிக்சர்ஸ் மாதிரி அல்லது இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரியான இயக்குநர்களா இருக்கட்டும், பேன் இண்டியா படம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. 10 நாள் 20 நாள் உட்காந்து ரூம் போட்டு யோசிங்க. அதுக்கப்புறம் பேன் இண்டியா படத்தை எடுங்க. உருப்பிடும் தமிழ் சினிமா, அப்பதான் உருப்பிடும். வணக்கம்.